வணக்கம், சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம காலிஃப்ளவர் கிரீன் சில்லி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: காலிஃப்ளவர் 1/2 கிலோ பக்கம் எடுத்திருக்கேங்க. இது சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி சூடான தண்ணியில கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா அலசி எடுத்து வச்சிருக்கேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் ஹோம்மேட் மைதா, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் தயிர், கெட்டி தயிர் எடுத்துக்கோங்க. இது கூட அரைக்க பச்சை மிளகாய் 3, 1 விரல் துண்டு அளவுக்கு இஞ்சி, ஒரு 10 பல் பூண்டு, சிறிதளவு அதாவது 1/2 கைப்பிடி கொத்தமல்லி தழை, 1/2 கைப்பிடி புதினா தழை, இதெல்லாம் சேர்த்து நல்லா பேஸ்டாட்ட அரைச்சிக்கலாம். இதுதான் தேவையான பொருட்கள். இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். மிக்சி ஜாரில் புதினா, மல்லித்தழை, பச்சை மிளகாய் அவங்க காரத்துக்கு தகுந்தளவு சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தாலும் நீங்கள் அதையும் சேர்த்திக்கலாம். இது கூட தயிர் விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு பார்க்கலாம். இது கூட ஒரு பெரிய பவுலில் நம்ம காலிஃப்ளவர் சேர்த்திட்டு எல்லா பொருளும் கலந்து வச்சிடலாம். இப்போ அரைச்ச விழுதை நம்ம இது கூட சேர்த்திக்கலாம். இப்போ அரைச்சது இது கூட சேர்த்திட்டோம். இது கூட 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் மைதா மாவு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஹோம்மேட் மைதா எப்படி செய்யணுங்கிறத கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேங்க. நீங்கள் போய் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ நல்லா திக்காக கலந்து வச்சுருக்கேங்க. இது ஒரு 15 நிமிஷம் பக்கம் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ 15 நிமிஷம் பக்கம் நல்லா ஊற வச்சாச்சு. இப்போ நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இது கொஞ்சம் நல்லா திக்காக இருக்குது. கொஞ்சம் உங்களுக்கு இலகுன மாதிரி இருந்தால் லேசாக நீங்கள் அரிசி பொடியை தூவிட்டு நீங்கள் எண்ணெய் சட்டியில் பொரிச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் பத்தலைன்னா மறுபடியும் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் ஈக்குவலாக எடுத்து எல்லா மாவுலையும் சேர்ந்து கலந்த மாதிரி நீங்கள் கலந்து விட்டு இந்த மாதிரி கெட்டியாக நீங்கள் கலந்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு, போட்டுடலாம். நம்ம மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கணும். எண்ணெய் காஞ்ச உடனே நல்லா டீப் ஃப்ரை ஆகட்டும். போட்ட உடனே கிளறி விடக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் நல்லா எண்ணெயில் வேக வச்சதுக்கப்புறம் தான் நம்ம திருப்பி போடணும். இப்போ நல்லா டீப் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ தட்டுக்கு மாற்றிக்கலாம். நல்லா காலிஃப்ளவர் கிரீன் சில்லி நல்லா மொறு நம்மளுக்கு தயாராகிடுச்சு. இப்போ சூப்பராக சுவையான மொறுமொறுப்பான காலிஃப்ளவர் கிரீன் சில்லி நம்ம செய்துட்டோங்க. இது ரொம்ப வித்தியாசமான சுவையில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த காலிஃப்ளவர் கிரீன் சில்லி மேலே நம்ம எலுமிச்சம்பழம் ஜூஸும் பிழிஞ்சு விட்டு சாப்பிடலாங்க. ரொம்ப சுவையாக இருக்கும். இது கூட பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன். வெங்காயமும் சேர்த்துக்கலாங்க. நல்லா இருக்கும். இது நீங்கள் வீட்டில் செய்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மேலும் பல சமையல் குறிப்புகளுடன் சந்திக்கிறேன்.